தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோவை சிவசக்தி ஜோதிடர். குழந்தைகள் சாப்பிட்ட அப்புறம் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறோம் இல்லைங்களா, அந்த சோறு ஊட்டி போட்டு மீதி இருக்கிறத நம்ம தலையை சுற்றி போடுவோம் இல்லையா, ஸோ அது நாய்க்கு போடுவோம். அது ஒரு அம்மன் என்ன கேட்டிருக்கிறா அப்படிங்க, காக்காய்க்கு வைக்கலாமான்னு கேட்டிருக்காரு. எச்சில் இது வேண்டாங்க. காக்காய்க்கு வைக்கிறதா இருந்தால் குழந்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாய் வச்சு போட்டு குழந்தைக்கு ஊட்டுங்க. மீதின்றதை நாய்க்கு சுற்றி போடுறது நல்லதுங்க. காக்கா அப்படின்றது அது சனீஸ்வரனுக்கு உரியதுங்க. முன்னோர்களாக நம்ம நினச்சி வழிபாடு பண்ணுறோங்க. அதுக்காண்டி அது வைக்கிறது ஒன்றும் அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. அதனால் அப்புறம் நாய் பைரவர் அப்படின்னு சொல்லாதீங்க, புரியுதுங்களா? ஸோ எதுவுமே ஒன்று நம்ம காக்காய்க்கு வச்சு போட்டு தான் சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. நீ சாப்பிட்டு மீதி கொண்டு போய் காக்காய்க்கு வேணும் யாரும் சொல்கிறது இல்லைங்க. அதுக்காண்டி சொல்கிறேனுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் எல்லாத்துலேயும் நம்ம குதர்க்கம் பார்த்தோம்னா அப்புறம் எல்லாமே அப்படி தாங்க இருக்கும். அப்புறம் நாய் பைரவர் அப்புறம் அதுக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? ஸோ எல்லாருக்குமே குதர்க்கம் பார்க்கக்கூடாது. பொதுவாக நம்ம நடைமுறையில் இருக்கிற சொற்களை பயன்படுத்தணுங்க. நான் மட்டும் தனியாக வாழ முடியாதுங்க, ஊரோடு சேர்ந்தாங்க வாழணும், புரியுதுங்களா? அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.